ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அழுகுறாரு. பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கண் கலங்குற மாதிரி இருந்துச்சு பார்வதிக்காக. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் விஜய் பார்வதிக்கும் இருக்கிற அந்த உறவு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உறவு. அவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா, அதாவது உரிமையாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க தலகாணியை தூக்கி விசிறி அடிப்பாங்க. அவர் பாரு கோவப்படாத பாரு அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுது இருப்பாங்க நம்ம விஜய் பார்வதி. அதே மாதிரி வெளியில் வந்துட்டு ஒருத்தர் குரல் கொடுத்தார் இந்த ரெட் கார்டுக்காக அப்படின்னா அது நம்ம திவாகர் மட்டும்தான். சரி, இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சபரி சாப்பிட்டுட்டு இருக்காரு, பக்கத்தில் நம்ம திவாகர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஆப்போசிட்டில் திவ்யா நின்றுட்டு இருக்காங்க. சபரி இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கலப்பா, 90 நாள்ப்பா, 90 நாள் அதோட உழைப்பை ஃபுல்லாக போட்டிருப்பேன் இந்த பிக் பாஸ் கேமுக்காக. அவ்வளோ போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு கடைசியில் ஒரே ஒரு நாள் பண்ண தப்பால் அவள் புத்தியை கட்டி இப்படி போயிட்டாளப்பா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் அவன் போகும்போது லாஸ்ட்டாக வந்து தனியாக நின்றுருந்தாப்பா. கூட சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. கம்முனுதுன்னு கூட வந்துட்டு அங்கே வந்து அத்தனை பேர் வந்து நின்னாங்கப்பா. ஆனால் அந்த பொண்ணுக்கு யாருமே வரலப்பா. அதை நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு. டக்குன்னு கண் கலங்கிட்டாரு. உடனே வந்து சபரி புரியுது விடு, அதை பற்றி பேசக்கூடாது சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படின்றாங்க அவர். இல்லை புரியுது எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு இல்லைப்பா 90 நாள்ப்பா, 90 நாள் ஃபுல்லாக வந்து எஃபர்ட் போட்டிருக்காப்பா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கா, உடனே ஒரு நாள் புத்தியை விட்டதெல்லாம் அப்படி ஆயிடுச்சப்பா. அதனால் திவ்யா அங்கேருந்து ஆப்போசிட் சொல்கிறாங்க. அது புரியுதுங்க, ஆனால் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கள்ல அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ட்டு. எங்களுக்கும் புரியுது அப்படின்னாங்க. இல்லைம்மா லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க தனியாக நின்று இருந்துச்சு, யாரோ ஒருத்தங்க அங்கே போய் ஆறுதல் நின்று இருக்கலாம், யாருமே இல்லாமல் போனதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கே மனசை உருக்குற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்கும்போது திரும்ப சொல்கிறாரு. இல்லை புரியுது அப்படியே. உடனே டக்குன்னு என்ன பண்ண சபரி வந்து பேச்சை மாற்றினார். பேச்சை மாற்றி வந்துட்டு சரி வேண்டாம் இப்போதைக்கு அதை விடு, எனக்கு புரியுது என்ன சொல்ல வரேன்னு புரியுது, ஆனால் இப்படி சொன்னேன்னா அது நல்லா இருக்காது, பிக் பாஸ் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஆமாம் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச்சை மாற்றி அவரை சிரிப்பு காட்டி வேறு இதுக்கு கொண்டு போனார். ஆனால் உண்மையிலேப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நல்லா பேசி சிரிச்சுட்டே இருந்தார். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து திவாகர் அழவே மாட்டார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டாக வந்து அவர் எவிட் ஆகும்போது கூட விஜய் போகிறது கேட்டிருப்பாங்க, நீ அழுவுற, நான் அழலை பாருன்னு. அவர் அழுதுருக்கே மாட்டார். திவாகர் வந்துட்டு சீசன் 9 வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அழலை. நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லுங்கள். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவர் அழுதது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கடா சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.